எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் குட்டீஸ் ஃபேவரட் அண்ட் பெரியவங்களுக்கு ஃபேவரட்டான ஸ்நாக்காகவும் பண்ணலாம், டின்னருக்கும் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி நிறைய ஹெல்த் ரெசிபீஸ் வீடியோஸாகவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஷார்ட்ஸாகவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துட்டுருக்கேன். 1 கப்பு மிக்ஸ்டு மில்லட் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டுருக்கேன். துருவின கேரட் சேர்க்கலாம். பீட்ரூட்டும் துருவி சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் வேக வச்சுருந்தா அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே இந்த டிஷ்க்கு எல்லாமே நல்லாயிருக்கும். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துட்டுருக்கேன். இதோட சக்கரவள்ளி கிழங்கு 1 மீடியம் சைஸ் எடுத்து நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு அதையும் சேர்த்துட்டுருக்கேன். உருளைக்கிழங்குக்கு பதிலாக சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் டிஷ்ஷில். இப்போ இந்த மாதிரி கையால் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தண்ணியை தெளித்து கெட்டியாக பிசையணும் மாவு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டுக்கலாம். தெளித்து மாவை பிசைஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம் மாவை. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்நாக் ரெசிபி ஆர் டின்னர் ரெசிபி. இப்போ நம்ம மாவு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இந்த பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எப்படி சப்பாத்தி மாவுக்கெலாம் உருட்டி வைப்போமோ அதே மாதிரி ஒரே சைஸ் உருண்டைகளாக உருட்டி ஒரு தட்டில் வச்சுருக்கேன். இப்போ அந்த உருண்டையிலேருந்து இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து உள்ளங்கையில் இந்த மாதிரி நல்லா எட்ஜஸ் எல்லாம் தட்டி ஒரு கிண்ணம் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ இதில் கொஞ்சமாக சீஸ் சேர்த்துக்கலாம். நடுவில் சீஸு இல்லை கிரேட்டட் பன்னீர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சீஸ் சேர்த்துட்டுருக்கேன். இந்த மாதிரி நடுவில் வச்சு இந்த ஓரங்களெல்லாம் மூடிடலாம். மூடி அப்படியே உருட்டிடலாம். அந்த சீஸ்லாம் வெளியில் வராத மாதிரி நல்லா உருட்டிக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் நடுவில் சீஸ் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சீஸு பன்னீர் அதெல்லாம் வச்சாலே இந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சீஸ் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வடைகளாக தட்டி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஒரு பேட்சுக்கு நான் 4 வடை மாதிரி தட்டி சேர்த்துட்டுருக்கேன். நல்லா அடிபாகம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகட்டும். உடனே திருப்ப வேண்டாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அதிலே கோல்டன் ப்ரௌனாக ஆகட்டும். அதுக்கப்புறம் லேசாக மாதிரி திருப்பிக்கலாம். பார்த்தா தெரியும் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அடிபாகம். அது மாதிரி மேல் பாகமும் நல்லா கிறிஸ்பியாக ஆகட்டும். இது மாதிரி 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். நான் அடுத்த பேட்சும் பண்ணி காட்டுறேன். அருமையான குட்டி ஸ்பெஷல், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், வித்தியாசமான நல்ல கரகர மொறுமொறு ஸ்நாக் ரெசிபி, டின்னர் ரெசிபி ரெடி. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஹெல்த் ரெசிபீஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.